எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்து உம்முடைய சன்னிதானத்துல உமக்கு சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில தேவரீர் அடிமைக்கு செய்த நன்மைகளை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னை ஆளுகை செய்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தந்தருளும். உம்முடைய கிருபைக்குள் வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. என் பேர் கன்னி அம்மாள். சென்னையில இருக்கேன். என்னோட குடும்பம் பாத்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்துல முற்பிதாக்கள் தோறும் அந்த விக்கிரக ஆராதனையில வணங்குகிறவர்களாக இருந்தோம். என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரே மகளாக பிறந்தேன். அவருடைய போட்டோல அவர் ஒரு சாமியாரா இருந்தாரு. இப்படியாக என்னுடைய இள வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து விக்கிரகங்கள் தான் கடவுள், அதை தவிர வேற உலகத்துல கடவுளே கிடையாது என்று சொல்லி வழி நடத்தப்பட்டு நான் அதுல வளர்ந்துட்டு இருந்தேன். நானும் ரொம்ப வைராகியமா விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தேன். என்னுடைய ஆரம்ப நாட்களும் சரி, வாலிப வயசும் சரி, அந்த அநேக அந்த இந்து புஸ்தகங்களை படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ரொம்ப ஆவலாய் நான் பல இடங்களை படிச்சுட்டு பல கோயில்களுக்கு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பக்தி வைராகியமா நான் வளர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு திருமணமாயி கணவர் நல்ல சமாதானமாய் இருந்தாரு, பிள்ளைகள் உண்டு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் 30-35 வயசுல எனக்கு பாடுகள் ஆரம்பிச்சது. பாடுகள் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் ஒவ்வொன்றாய் ஆரம்பித்தது. முதலாவது என்னுடைய குடும்பத்துல கணவர் மூலமா பிள்ளைகள் மூலமாக ஆரம்பித்த பாடுகள், அதனுடைய வேதனைகளும் என்னுடைய சரீரத்துல வியாதிகளா உருவாயிடுச்சு. அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரையில எல்லா சரீரம் எல்லா அவயவமும் வியாதியால பாதிக்கப்பட்டிருந்தது. அப்ப என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் பாதிப்பு, சரீரத்திலயும் பாதிப்பு, நான் வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த வேலையிலயும் பாதிப்பு, இப்படி பல வழிகளிலும் என்னுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஒரு புயலை போன்று நான் அலசடிப்பட்டி கொண்டிருந்தேன். அதனால இனி எனக்கு என்னத்துக்கு நான் வாழணும், நான் மறிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காது. என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம், அந்த பாரத்தை நான் இப்பதான் நினைக்கிறேன் இருள்னு நினைக்கிறேன். அதாவது எப்பவும் ஒரு வேதனை என்ன இருதயத்தை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும். வெளிக்கு பார்வைக்கு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர என்னுடைய உள்ளான மனசுல நான் வேதனையோட தான் நான் வந்துட்டு இருந்தேன். இப்படியாக இந்த நாட்கள் கடந்து கொண்டிருந்த நேரத்துல எனக்கு 45வது வருஷம், 45 வருஷம் நான் 45வது வருஷம், அதாவது 1993வது வருஷம் ஜனவரியில இருந்து எனக்கு பெரும்பாடு, வேதத்துல வாசிக்கிற 12 வருஷமாய் பெரும்பாடான ஒரு ஸ்திரீ இருந்தாங்கன்ட்டு, அப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பாடு ஆரம்பிச்சிருச்சு. 12 மாசம் 93வது வருஷம் ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த பெரும் பாடு நிக்காம கண்டினியூஸா இருந்ததுனால என்னுடைய சரீரமும் சரி, என்னுடைய எல்லா அவயவங்களும் என்னுடைய ஆத்மாவும் ரொம்ப வேதனைப்பட்டு இன்னும் நான் அதிகமாய் மரணத்தை நேசித்து எனக்கு எப்போ வரும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசு என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு தெரியும், அவரோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என்னுடைய மனசுல நான் என்ன நினைப்பேன், அவங்களுக்கு அந்த கடவுள், நமக்கு நம்ம கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அவர்களோட கூட எனக்கு எந்த தொடர்பும் நான் வச்சுக்கிறது இல்ல, ஒரு அறிவும் கிடையாது. எனக்கு இயேசுவை பத்தி ஒரு அறிவும் கிடையாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படியாக வாழ்ந்திருக்கிற நேரத்துல 93வது வருஷம் ஜூன் மாசத்துல எனக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்புனால நான் வணங்கின எல்லா கடவுள்களையும் யாருமே எனக்கு உதவி செய்யலையே, இவங்களை எல்லாம் நான் கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விக்கிரக ஆராதனை என்னுடைய வழிமுறையை நான் விட்டு முழுவதுமாக விலகிட்டேன். விலகிட்டு வேற எந்த கடவுளையும் நான் வேண்டல. ஆனா
என்னுடைய சின்ன வயசுல இருந்து என்ன வளர்க்கப்பட்ட விதத்தில இருந்த உலகத்துல ஒரு கடவுள் இருக்கிறாரு. இந்த உலகத்தை படைத்தவர், என்னை படைச்சவர், இந்த உலகம் நடக்கிறது யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள். ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியல என்று சொல்லி நான் என்ன தேட ஆரம்பிச்சேன். மனசுக்குள்ளேயே உண்மையான கடவுள் யாரு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். ஆனா வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக காணப்பட்டது. அநேக பாடுகள், வெளியில சொல்ல முடியாத பாடுகள், யாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால என் மனசுக்குள்ளேயே போட்டு நான் வேதனைப்பட்டு இருந்தேன். 6 மாசம் அந்த டிசம்பர் 93வது வருஷம் டிசம்பர் மாசத்துல என்னை பார்த்து செக் பண்ண டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டெல்லாம் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னுடைய நிலைமை என்னன்னா, வெறும் எலும்பு தான் இருந்தது, உடம்புல ரத்தமும் கிடையாது, நான் வெறும் எலும்பு கூட தான் இருந்தேன், வீக்காவும் இருந்தேன். திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துடும். ஒரு 10 அடி நடந்து போடனா உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். ஒரு 10 நிமிஷம் என்னால முழுசா பேச முடியாது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் வீக்னஸ்னாலதான் இருக்கும் போல இருக்குன்ட்டு. திடீர்னு போயிட்டே இருந்து பஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது கீழே விழுந்துடுவேன். எனக்கு மூக்குல இருந்து ரத்தமா வரும். உடனே பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி உடனே என்னுடைய டாக்டர் கிட்ட பார்த்தா அவர் சரிப்படுத்தி விடுவாரு. இப்படி என் வாழ்க்கையில பல சங்கடங்களுக்கு மத்தியில நான் நடந்துட்டு இருந்தேன். அந்த டிசம்பர் மாசம் டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடணும் அப்படின்னாங்க. 94வது வருஷம் ஜனவரி மாசம் 5ஆம் தேதி எனக்கு ஆபரேஷன் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணாங்க, ஜனவரி 2ஆம் தேதி செக்கப்புக்கு பண்ண சொன்னாங்க, ஸ்கேன் பண்ண சொன்னாங்க செஸ்ட். ஏன்னா மேஜர் ஆபரேஷன், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா ஸ்கேன் பண்ணிடலாம் பார்த்ததுல யூட்ரஸ்ல கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேன்சர் இருக்கிறதுனால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்றதுக்காக என்ன செஸ்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரிய வந்தது, என்னுடைய ஹார்ட்ல இருக்கிற 2 வால்வும் கால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கு. அந்த வால்வு மூலமா பிளட் ஃப்ளோ கரெக்டா இல்லாம ஏதோ கொஞ்சம் மேல இருந்து பிளட் போகுது, கொஞ்சம் அந்த பியூரிஃபை ஆகி கீழே வருது. சோ ஹார்ட் ப்ராப்ளம் மேஜராவும் இருந்தது. இப்போ டாக்டர்ஸே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க, மேஜரா ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்க இப்ப யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியான அப்புறம் ஒரு 3-4 மாசம் ஆன அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிடுவோம், அப்போ உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில சரி நான் யூட்ரஸ் ரிமூவலுக்காக 4ஆம் தேதி ஜனவரி மாசம் 1994வது வருஷம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆயிட்டு அடுத்த நாள் ஆபரேஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுதான் நான் என்னுடைய வேதனை